கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து தமிழக அரசு பதிலளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்த விஷசாராயம் அருந்தி 65 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய தமிழக அரசு பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக அறிவித்துள்ளது. அரசின் முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் என்பதால் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ உள்ளிட்ட பிற விபத்துகளுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் விஷசாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ அல்ல என்பதால் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஷசாராயம் குடித்து மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.